கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம். 7 மாதங்களை முடித்து இந்த 8வது மாதத்துக்குள் நுழைவதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். இந்த ஆகஸ்ட் மாதத்தையும் நமக்கு ஆண்டவர் மிகவும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளிடுவார். என்ன அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரங்களை மோசே மரிப்பதற்கு முன்பாய் ஆசீர்வதிக்கிறதை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 26வது வசனம், 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், 29வது வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 27வது வசனத்திலே விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். முதல் வார்த்தை. 2வது, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். 3வது, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அநாதி தேவனாய் அடைக்கலமாய் இந்த பட்டணத்திலே தேசத்திலே ஆண்டவர் இருப்பாராக. நம்முடைய இந்தியா தேசமும் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிற நம்முடைய தேசத்திற்கும் அநாதி தேவனாய் இருக்கிற நம் தேவன் அடைக்கலமாய் இருப்பாராக. ஸ்தோத்திரம். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமா இருப்பார். ஆனால் கிடைக்கிற நன்மைகள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ரூத் எழுதின சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உன் செய்யத்தக்கதாக பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஸ்தோத்திரம். இந்த ரூத்துடைய சரித்திர புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த ரூத்துடைய வாழ்க்கை, ஸ்தோத்திரம், அவர்கள் மோவாப் தேசத்திலே 10 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு எலிமெலேக் என்கிற ஒரு மனிதன் வாழ்கிறான். அவளுக்கு துணை நகோமி. 2 பிள்ளைகள் மகன்கள் இருக்கிறார், மெக்லோன் அண்ட் கிலியான். 2 பிள்ளைகளும் மரித்து போய்விடுகிறார்கள். அந்த பஞ்ச காலங்களிலே எலிமெலேக்கும் மரித்து போகிறான். நகோமி மாத்திரம் அவள் தனித்தவளாய் இருக்கிறாள். நகோமியுடைய வாழ்க்கையில் அந்த பஞ்சத்து நிமித்தமாய் நிறைவாய் போன அவளுடைய வாழ்க்கை அந்த மோவாப் தேசத்திலே அவள் பஞ்சத்து நிமித்தமாய் வெறுமையாய் மாறினாள். கசப்புள்ள ஒரு மனிதாய் மாறினாள். இப்பொழுது குடும்பங்களிலே மிகவும் கடினமான பாதையிலே. ஆனால் இந்த ரூத் அந்த வயல்வெளியிலே, போவாசுடைய வயல்வெளியிலே ஸ்தோத்திரம் பறக்கும்படி, ஸ்தோத்திர கதிர்களை பறக்கும்படி புறப்பட்டு போனாள். அந்த போவாஸ் அவளை பார்த்து இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, உன் செய்யக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டியின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அப்படி என்றால் அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பாரானால் முதல் கிடைக்கிற ஆசீர்வாதம் நிறைவை தருவார். கடந்த 7 மாதங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் கூடாரத்திலே, குடும்பத்திலே குறைவாய் இருக்கிறதோ எல்லாவற்றையும் முதலாவது ஆண்டவர் நிறைவுபடுத்துவார். 2வது 13வது வசனத்திலே, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். 2வது அந்த போவாசுடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார். அப்படி என்றால் அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். ஆனால் நாம் போகிற இடங்களில் எல்லாம் இந்த மாதம் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். வேலை விஷயமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், எந்த காரியத்திற்கா யாரிடத்துல பேச போகிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு அங்கு ஒரு தயவை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். 3வது வாசிக்கிறோம் 15வது வசனமும் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவள் அதை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். போவாஸ் அவள் அந்த ஸ்தோத்திரம் வாங்குவதற்காக அந்த வாட்கோதுமைகள் ஸ்தோத்திரம் அந்த அறுக்கிற காலங்களிலே, அந்த அறுவடையில் அவள் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே போவாஸ் அவளுக்காக சொல்லுகிறான், அவளுக்காக சிலவற்றை சிந்த விடுங்கள், அவள் எடுத்துக்கொள்ளட்டும்,
அவளுக்காக சிலவற்றை சிந்த விடுங்கள். இதை எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். ஆனால் இந்த மூன்றாவது காரியம், உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அந்த மனிதனோடு பேசி அவளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவராய் அவளுக்கை கொஞ்சம் சிந்த விடுங்கள். அசிந்தம் பொழுது அவள் பறக்கிக் கொள்வாள் என்று அவளுக்காக கர்த்தர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது மாதத்திலே உங்களுக்காய் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் இன்னும் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, உங்கள் இருதயத்திலும் தோன்றவில்லை. எல்லாவற்றையும் நீங்கள் சுகந்தரிக்கிற 8வது மாதமாய் கர்த்தர் நிச்சயம் மாற பண்ணுவாராக. அனாதி தேவன் அடைக்கலமாய் இருப்பாரானால் உங்களை திருப்தியாய் நடத்துவார். 18வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தால் அவள் பொறுக்கிக் கொள்கிறதை அவருடைய மாமி பார்த்தால் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியை வைத்து எடுத்து அவளுக்கும் கொடுத்தாள். அப்படி என்றால் அவள் மாத்திரம் திருப்தி அல்ல, அவருடைய குடும்பமும் திருப்தி அடைந்தது. 4வது, திருப்தியாய் உங்களை நடத்துவார். 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பாராக. அனாதி தேவன் நம்முடைய இந்தியா தேசத்திற்கு அடைக்கலமாய் இருப்பதாக. ஆண்டவர் கொடுத்த 4 வார்த்தைகளும் உங்கள் கூடாரத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தேசத்திலும் கர்த்தர் நிறைவேற பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.